லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மென்சஸ் டைம்ல வந்து ஒரு அப்டாமன் பெயின் வரும், அதுவும் லோவர் அப்டாமன் பெயின் வரும். அந்த பெயினோட தான் நாட்கள் தள்ளுவார்கள். அவர்களோட கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும், பக்கத்திலே இருக்கும் சினை முட்டை உற்பத்தி பகுதியில் ஓவரிஸ்லயும் வந்து உங்களுக்கு கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள். இதற்கு ஏன் வருகிறது, எதனால் வருகிறது அப்படின்ற பல்வேறு காரணங்கள் தான். முக்கியமான ஹார்மோன் காரணங்கள் தான் இதற்கு கூறப்படுகிறது. ஹார்மோன்னா ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டரோன் வேரியேஷன் நடக்கிறதுனால் அந்த கொனடோட்ரோபி ஹார்மோன் கண்ட்ரோல் ஆகுறது மீது சரியாக செலுத்தாதனால் உங்களுக்கு இந்த கட்டி உற்பத்தி ஆகிறது. லேடிஸ்க்கு இது மாதிரி கட்டிகள் வந்தால் பயப்பட தேவையில்லை. இது வந்து கேன்சர் வகையை சேர்ந்த கட்டி கிடையாது. நார்மலா கர்ப்பப்பையில் அதாவது யூட்ரஸ்ல வர்ற கட்டியை நம்ம வந்து ஃபைப்ராய்டு சொல்லுவோம். இந்த ஓவரி மேல வர்ற கட்டியை வந்து ஓவேரியன் சிஸ்ட் என்று கூறுவோம். சில டெஸ்டுகள் மட்டும் நம்ம பேசிக்கா பண்ணி பார்ப்போம், அது கேன்சர் வகையை சேர்ந்ததா இல்லையான்னு பிளட்லயே பார்க்கலாம். ஆபரேஷன் முன்னாடி இந்த CA-125 அது போன்ற டெஸ்ட் பார்ப்போம். பார்த்த பிறகு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேல அந்த கட்டி இருந்தால்தான் அதை வந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பார்கள். அதற்கு கீழ் இருந்ததுன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணலாம். பாத்தீங்கன்னா வந்து 5 சென்டிமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சுன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கட்டி ஃபைப்ராய்டு கட்டியை வந்து அது லாப்ரோஸ்கோபிக் ரொபோட்டிக் சர்ஜரி மூலம் வந்து மயோமெக்டமி பண்ணி அந்த சின்ன கட்டி மட்டும் அகற்றி விடலாம். இது வந்து ஃபியூச்சர்ல வந்து கேன்சரா மாறுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும். நிச்சயமாக வந்து ஒரு சில கட்டிகள் வந்து ஃபியூச்சர்ல only 5% இந்த மாதிரி கட்டிகள் வந்து கேன்சராக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளன. வயிற்று வலியை வந்து அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் அல்ட்ராசோனோகிராம் மேலும் சிடி ஸ்கேன் போன்ற டெஸ்டுகள் செய்து உரிய மருத்துவரிடம் காண்பித்து நீங்கள் வந்து சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது போன்ற லாப்ரோஸ்கோபிக் ரொபோட்டிக் சர்ஜரிக்கள் வந்து செல் மருத்துவமனையில் வந்து லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவேரியன் சிஸ்டம் மயோமெக்டமியும் வந்து செய்து கொண்டு அவர்கள் இப்போது நலமுடன் உள்ளார்.